turn the Bible to John chapter 10 verse 9. John, யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். I am the door. If anyone enters through me, he will be saved and will go in and out and find pasture. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவானிலே நானே யோவான் 10 9ஆம் வசனம், நானே வாசலின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Hallelujah. I titled today's message as door. இந்த நாளே செய்திக்கு நான் வைத்த தலைப்பு வாசல். Friends, there are so many doors today. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த நாளிலே अनेक வாசல்கள் உண்டு. There are so many doors today. अनेक வாசல்கள். Friend, if there is no door, you know that even if for a particular land, if there is no fencing and if there is no door, then you know it is not complete. ஒரு கட்டிடத்திலையும் சரி, வீடானாலும் சரி, அதுக்கு ஒரு தடுப்பு சுவராவது ஒரு கதவாதி வாசலாவது இல்லை என்றால் அதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற அர்த்தம். And when I was just meditating on this scripture, so I came across the Greek meaning of this word door is thura. இந்த பகுதியை நான் தியானித்துக் கொண்டு வந்த பொழுது கிரீக்கு மொழியிலே இந்த வாசல் என்பதற்கு Thura. தூரா என்று எழுதப்பட்டிருந்தது. So it's a very to pronounce it's a good word. It's thura. தூரா சொல்லுங்க நீங்களும் ஒரு வாட்டி. So the Greek meaning for the door is thura. வாசல் என்பதற்கு கிரீக்கு மொழியிலே அர்த்தம் தூரா. So and let me just make the foundation for this sermon. So there are let us see few doors in the Bible. இந்த செய்திக்கு ஒரு அடித்தளமாக சில வாசல்களை குறித்து நாம் பார்ப்போம். Matthew chapter 25 verse 10. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And while they went to buy, the bridegroom came, and they that were ready went in with him to the marriage, and the door was shut. Hallelujah. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. So this door which has been shut, actually that door is Jesus. When you are careless and when you are not ready, the door will be shut. இங்கே சொல்லப்பட்ட கதவு ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லை என்றால் கதவுகள் அடைக்கப்படும், உங்களால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. And there's another door of a good door for gospel, which apostle Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இன்னொரு ஒரு வாசலை குறித்து, சுவிசேஷ வாசல் அது. Yeah, that we read in Colossians chapter 4 verse 3. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். Praying at the same time for us as well, that God will open to us a door for the word. கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசிய குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசியதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். And Jesus says that only if you come through this door you will be saved, and that door is Jesus. இந்த வாசல் வழியாக வந்தவர்களால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். அந்த வாசலே இயேசு கிறிஸ்து. And I want to tell you something, that he is the only door. இன்னொன்றை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு வாசல், ரட்சிப்பின் வாசல் இயேசு மாத்திரமே. I have to tell you about my school. We have a back gate and we have a front gate. எங்களுடைய பள்ளிக்கூடத்தை குறித்து இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எங்க பள்ளிக்கூடத்திலே ஃப்ரண்ட் சைடு முன்பாக கதவு இருக்கிறது, பின்புறமாகவும் கதவு இருக்கிறது. So I'm going to compare this door with you for this message. So in the front gate, the children and the teachers are allowed to come through the front gate. டீச்சர்ஸ்களும் ஸ்டூடெண்ட்ஸ்களும் மாணவர்களும் முன்னாடி வாசல் வழியாக வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். So because at the front gate we have the register, and we have the time book, all these registers and monitoring is done in the front gate. ஏனென்றால் முன் வாசலிலே ரெஜிஸ்டர் புக் இருக்கிறது, டைம் புக் இருக்கிறது, எந்த நேரத்துக்கு வருகிறார்கள் என்று அங்க குறிப்பெடுக்கப்படும். So nobody is allowed to come through the back gate.
யாருமே பின் கதவு வழியாக வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். Likewise, my dear friends, we have to understand that Jesus is the only gate for salvation. அப்படியே தான் என் அருமையான நண்பர்களே, இந்த நாளில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு மாத்திரமே வாசலாய் இருக்கிறார். Please don't think that this is a harsh statement or this is a very arrogant statement. No, this is the truth. இது கடினமான ஒரு வாக்கியம் என்றோ அல்லது ஒரு பெருமையான ஒரு வாக்கியம் என்றோ நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதுதான் உண்மை. Let me tell you something. Some psychiatrists, they give a kind of treatment. மனநிலை மருத்துவர் என்ன பண்ணுவார் என்றால் சில விதமான அவர் சிகிச்சைகளை செய்வார். So they will make the patient sit down. அவர் என்ன நோயாளியை உட்கார வைப்பார். And then they will tell them, just close your eyes. பின்பாக உன் கண்களை மூடும்படி செய்வார். Imagine that you are closed in a room. இப்பொழுது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கண்களை மூடப்பட்ட நிலையிலே மூடப்பட்ட ஒரு அறையிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So they are telling the patient, see, you are close your eyes and there is a door. Now just close your eyes and I will ask you certain questions, you answer. இப்போது அந்த மருத்துவர் என்ன சொல்வார்? உன் கண்களை மூடிக்கொள், இப்பொழுது நான் சில கேள்விகளை கேட்கிறேன், நீ பதில் சொல் என்பார். So the patient will close the eyes. அப்பொழுது அந்த நோயாளி கண்களை அப்படியே மூடிக்கொள்வார்கள். And then they will ask, what can you see? அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், இந்த மருத்துவர் உன்னால் இப்பொழுது என்ன பார்க்க முடிகிறது? I'm telling you people, some people who are very disturbed, who are having a lot of imaginations and who are going through a very difficult depression and all that, they will tell all kinds of things, sir. இப்படிப்பட்ட நோயாளிகளிலே டிப்ரெஷன்லையோ பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், மனத்திலே குழப்பங்கள் மத்தியிலே செல்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பல காரியங்களை சொல்லிவிடுவார்கள். They whatever is in their heart will come out. அவருடைய இதயத்தில் என்ன நல்லா இருக்கிறதோ அதெல்லாம் கொட்டி விடுவார்கள். And the doctor makes note of all that. அதை கூட மருத்துவர் எல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்வார். And most important, they will ask, முக்கியமா என்ன கேட்பார் என்றால், what do you see behind the door? இந்த கதவுக்கு பின்னாடி என்ன பார்க்கறேன்னு கேட்பார். And they will ask, what is behind the door? அந்த கதவுக்கு பின்னாடி நீ என்ன பார்க்கற? They are very scared. அப்ப அவங்க பயப்படுவாங்க. They don't know what is behind the door. அவங்களுக்கு அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியாதுங்க. Friend, this is how the world is. இதாங்க உலகம். This is actually the treatment given in the psychiatrist doctor clinic. மனநிலை மருத்துவர் செய்கிற வேலை இதுதான் சிகிச்சைங்க. Because the world does not know what is behind the door. இந்த உலகத்துக்கு இந்த வாசலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலா. But Jesus says, I am the door. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல். And if you open the door, நீ இந்த கதவை திறந்தால் you have eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. You don't have to get frightened. நீ பயப்பட அவசியம் இல்லை. You don't have to get frightened of death. நீ சாவை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. Let's give God a mighty hand of praise. கர்த்தர் கரங்களை தட்டுவோங்க. Let's give God a mighty hand of praise. கரங்களை தட்டுவோம். I want to speak to somebody over there. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களோடு கூட நான் பேசுகிறேன். Whoever is trapped in any kind of problems, என்ன ஒரு பிரச்சனை நீங்கள் அகப்பட்டு no கொண்டிருந்தால், matter what kind of problems, என்ன பிரச்சனையானாலும் சரி, God has come to redeem you. கர்த்தர் உன்னிடத்தில் வந்து உன்னை விடுதலையாக்க போதுமானவர். Yes, he has come to redeem you. அவர் உன்னிடத்தில் வருவார், உன்னை விடுதலை செய்வார். Because God said, I came for sinners. ஆமென். பாவிகளுக்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன். I have preached the word to many people who have been trapped in many kinds of sins. அநேக பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த அநேகரிடம் நான் பேசி இருக்கிறேன். God has delivered them from the pitch of darkness. God has redeemed them. அந்தகார இருளிலிருந்து கூட அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்து விட்டார். I have told them there is hope in Jesus. அப்பதான் நான் சொன்னேன், கர்த்தரே உனக்கு நம்பிக்கை விசுவாசி என்று சொன்னேன். Are you trapped in pornography? இந்த நாளிலே போனோகிராஃபிலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Are you trapped in some kind of adulterous relationship? ஆமென். தகாத உறவுகளால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Are you trapped in some kind of hidden sins? ஆமென். மறையமான பாவங்கள், அந்தகார பாவங்களிலே ஒருவேளை நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். Are you trapped about your past sins and guilts? பழைய பாக்க வழக்கங்களாலே உங்கள் மனதிலே உறுத்தப்பட்டு அந்த மன உறுத்தலோடு கூட இருக்கிறீர்கள். I want to tell you today, இந்த நாளிலே உங்களுக்கு ஒன்று சொல்ல, the blood of Jesus Christ can cleanse you from all kinds of sins. இயேசு கிறிஸ்து அற்புதமான இரத்தம் உங்கள் பாவங்களை யாவற்றையும் சுத்திகரிக்கும். Yes, clap hands for God, Jesus. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. Maranaka rabo, Miranaka shoramo nakaraba. All the past is washed away by the blood of the Lord Jesus. பழைய எல்லா ஆண்டவருடைய இயேசுவின் பயங்கரமான அற்புதமான இரத்தத்தினால் எல்லாம் கழுவப்பட்டு விடும். I want to tell you about another door. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். About another door, Tura, about another door. இன்னொரு வாசலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். There are so many doors, friends. ஆமென். அநேக வாசல் உண்டுங்க. I have no time, friend. எனக்கு நேரம் இல்ல.
Rachakaraba. Orana Shandara Mankaraba. Mirana so. Hallelujah. Rika Mahal. Kirana so Raboshi Karaba. Mahal Boho. Just a few doors which has really blessed in my life, I'm going to tell you. என்னை ஆசீர்வதித்த சில வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Matthew chapter 27. மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு verse 59 and 60. 59வது வசனத்தை பாருங்க. And when Joseph had taken the body, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து he wrapped it in a clean linen cloth. துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி And he laid it in his own new tomb, தான் கண்மலையிலே வெற்றியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து, which he had taken cut out from the rock. கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். And he rolled a great stone to the door. ஆமென். கல்லை புரட்டி வச்சிட்டான். Of the sepulchre. ஆமென். And departed. அங்கிருந்து அவன் போய்விட்டான். And all the ladies, all Mary and Magdalene, they were telling, who can roll that door? அதில் அண்ணா மரியாள் எல்லாரும் கூட அந்த பெண்கள் கலக்கத்தோடு கூட இந்த பெரிய கல்லை யார் எடுத்து போடுவார்கள்? Who can do it for us? எங்களுக்காக யார் இதை அடைப்பை எடுப்பார்கள்? We want to see our Lord and Savior Jesus நாங்கள் Christ. இரட்சகராகிய இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும். Today if you feel, who can roll this stone? இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், என்னுடைய இந்த பெரிய கல்லை யார் தகர்ப்பார்கள் என்று சொல்லி, Who will open this door? எனக்காக யார் இந்த என் கதவை திறப்பார்கள்? Who will open this door for me? என்னுடைய கதவை, அடைக்கப்பட்ட கதவை யார் திறப்பார்கள்? I am surrounded by the Roman enemies. ஆமென். நான் ரோமர் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறேன். Everybody have been scattered. எல்லாரும் சிதறி போனார்கள். The entire situation is very dark. சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலை இருளாய் இருக்கிறது. Who will roll that stone? எங்களுக்காக இந்த கல்லை யார் தகர்ப்பார்கள், எடுத்து போடுவார்கள்? So many people are sitting there. நிறைய பேர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். You are watching and you are thinking, who will roll the stone? நாளிலே உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்காக அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லை யார் எப்பொழுது எடுப்பார்கள்? Who will open this door for me? எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள்? Who will save my husband? என்னுடைய கணவரை யார் காப்பாற்றுவார்கள்? My husband is like this stone. என்னுடைய கணவர் ஒரு கல்லை போல இருக்கிறாரே. My business is like a stone. என்னுடைய பிசினஸ் வியாபாரம் ஒரு பெரிய பாறாங்கல்லை போல இருக்கிறதே. My children are like the stone. என்னுடைய பிள்ளைகள் கல்லை போல இப்படி அடைப்பா இருக்கிறார்களே. They are so stubborn and rebellious. ஓ கடினமான மூர்க்கத்தனமாக முரட்டாட்டத்தோடு இருக்கிறார்களே. Oh, my job is like a stone. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கூட ஒரு கடினமான பாறை போல இருக்கிறது. There is no promotion. எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரல. No increment. எனக்கு ஒரு இன்கிரிமென்ட் தரல. My future looks uncertain. என்னுடைய எதிர்காலமோ குழப்பத்திலே ஒரு நம்பிக்கையின்மையோடு கூட இருக்கிறது. I don't know who will roll the stone. எனக்கு இருக்கிற முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்டிருந்த பாறை யார் எடுப்பார்கள்? But that was the feelings of those dear ladies that day. கர்மியானவர்களே, அந்த நாளிலே கூட ஆண்டவருடைய கல்லறைக்கு வாசலில் இருந்த அந்த சகோதரிகளின் நிலைமை அதேதான். But when they came to the tomb, ஆனால் கல்லறையின் பக்கத்திலே அவர்கள் வந்த பொழுதோ, Jesus has opened the grave tomb. ஹalleluya, ஆண்டவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அந்த பாறையை தகர்த்து போட்டு It விட்டார். was opened. அவர் தகர்த்து ஓபன் பண்ணி விட்டார். Let's give God a mighty கரங்களை hand of தட்டி praise. ஆண்டவருக்கு நாமத்தை God மகிமைப்படுத்துவோம். will open great doors. பெரிய மகா பெரிய பாறை கற்களை கூட ஆண்டவர் உங்களுக்காக உடைத்து ஓபன் பண்ணுவார். Even the graveyard can be opened. ஹalleluya, எல்லாவற்றையும் மகா பெரியதெல்லாம் ஆண்டவர் ஓபன் பண்ணி விடுவார். You know what? You have to believe in the supernatural. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? சாதாரண விசுவாசம் இல்ல, சூப்பர் நேச்சுரல் விசுவாசம். விசுவாசத்துக்கு மேல பெரிய விசுவாசம். எது நடக்காது இந்த உலகத்துல நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு விசுவாசம். அதான் சூப்பர் நேச்சுரல். ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. I'm going to tell something really wonderful and finish this message. ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். We have heard many messages about door. Yes. வாசலை குறித்து அநேக நாம செய்திகளை கேட்டதுண்டு, நீங்களும் But what touched கேட்டதுண்டு. me, I'm going to tell you. என்னை எந்த வார்த்தை தொட்டதோ அதை குறித்து நான் சொல்ல போகிறேன். Yes, I will finish that last. I want to tell you about another door. இன்னொரு வாசலை குறித்து இப்பொழுது சொல்லுகிறேன். There were 3 doors. 3 வாசல்ங்க. Peter was tied up inside the prison. சிறைச்சாலைக்குள்ளே பேதுருவை கட்டப்பட்டு சங்கிலிகளால் அடைக்கப்பட்டிருக்கிறான். He was so tired. அவன் அலசி போயிட்டான், He அவன் was so சோர்ந்து போயிட்டான், exhausted. அவன் அவ்வளவுதான் படுத்து தூங்கிட்டான். Sometimes maybe you're so exhausted from waiting. நிறைய நேரத்துல நீங்க போராடி கட்டப்பட்டு மூடப்பட்டு பலன் இல்லாம சோர்ந்து தூங்கி விடுவீங்க, கண்களை மூடி விடுவீங்க.
There's so much of hostility around him, so much of murderous threats around him, and he was just lying down inside that அவனை prison. சுற்றி எங்கேயும் கொலை, மிரட்டல், விரட்டல், எல்லாம் பயமுறுத்தல். அவனும் பயமுறுத்தி உள்ளே போட்டு விட்டார்கள். அவனுக்கு வேற வழி இல்லை. சங்கிலி கதவுகள், இரும்பு கதவுகள், வேற வழி இல்லை. அப்படியே கண்களை மூடி நிம்மதியாய் தூங்கி விட்டான். But I want to tell you today, நாளிலே உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். God has assigned an angel for you. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தேவ தூதனை திட்டம் பண்ணி There வைத்திருக்கிறார். was an Eliezer arranged for Abraham. ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக ஆபிரகாமோடு கூட எலியேசர் என்ற ஒரு தூதன் இருந்தான். Eliezer, you go and bring a nice girl. ஆபிரகாம் Nice சொன்னாரு, daughter-in-law for me. Go எலியேசரே நீ போ, உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு மருமக ஒரு பெண்ணை கொடுப்பாரு. you are not going. My God will send an angel. நீ போல, நீ நடந்து போ, உனக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் போவார். எனக்கு தெரியும் நல்லா, அவர் போவாரு, அவர் ஒரு பெண்ணை கூட்டின்னு வருவார். Yeah, an angel is assigned. Don't rush here and there. ஹalleluya. ஆபிரகாம் சொன்னா, என் மகனுக்காக ஒரு ஏஞ்சல் போய் கூட்டின்னு வருவாரு. You know what? உங்களுக்காக கூட ஆண்டவர் ஒரு காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கலங்காதீங்க. That was a solid weight. Isaac was around some 40 years, but he got the plum. He got a beautiful wife who came to him. 40 வயசாயிடுச்சு ஈசாக்குக்கு. அப்படியே காத்து கொண்டிருந்தான். அற்புதமான, ஆச்சரியமான, அழகான ஒரு மகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். Peter was inside the prison. பேதுரு சிறைச்சாலை கட்டப்பட்டிருந்த பொழுது Bible says that an angel came and a light shone in the prison. வேதம் சொல்லுகிறது, ஏஞ்சல் தேவதூதன் வந்தான், பயங்கர லைட் வந்தது, முடிஞ்சிடுச்சு. And then he touched and he said, come on, get up Peter, wear your clothes. ஆமென். அவர் வந்து பேதுருவை தொட்டார். எழுந்திரு, நட, போவோம், வா என் பின்னாடி. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. First gate open. எழுந்தாங்க, ஒரு அடி எடுத்து வைத்தாங்க, முதல் கேட் ஓபன். The second gate open. இரண்டாவது கேட் உடைஞ்சது. The Bible says something beautiful. வேதம் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுதுங்க. That an iron gate opened by itself. ஆமென். அந்த நேரத்திலேயே இரும்பு கதவு அதுவா உடைஞ்சிக்கிச்சான். It opened by itself. அதுவே திறந்துக்கிச்சான். And it was a final gate which led to the city. ஆமென். கடைசில இருக்குது பாருங்க கதவு, அதுவும் திறந்துட்டு இந்தா போ சிட்டிக்குள்ளன்னு சொல்லி அதுவும் வழிபட்டுச்சு. God will fast forward things for you and you. ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வேக வேகமாக செய்து முடிப்பார். Just give God a mighty hand of praise. Hallelujah. I can't hear you. எல்லா கரங்களை நல்லா தட்டுங்க. கர்த்தர் கேக்குறாரு. நீங்க தட்டுகிறதை கர்த்தர் கேக்குறாரு. Shara marase. நீங்க இருக்கிற தட்டுங்க. எல்லாம் பக்கத்துல வந்து வரணும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கை தட்டி நிக்கறாங்க, உட்கார்ந்து நின்னு தட்டுங்க. Hebrews chapter 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். We will just read verse 15. 15ஆம் அதிகார வசனத்தை பாருங்க. In English I will read 14. Through death Jesus came to destroy the one who has the power of death, that is the devil, and deliver all those who through fear of death were subject to lifelong slavery. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். Hallelujah. He came to deliver you from the death. இயேசு நாதர் வந்ததே எல்லா கட்டிலிருந்து உன்னை விடுதலை செய்வதற்காக. Now the last part which I am going to tell and I am going to கடைசி பகுதியை நான் சொல்லி முடிக்க போகிறேன். You are going to like it. நீங்க அதை கண்டிப்பா விரும்புவீங்க. You are going to really like it. கண்டிப்பா பாருங்க, சொன்ன உடனே நீங்க அதை விரும்புவீங்க. Let us go to the anchor scripture, the scripture that we are meditating. முதல்ல நம்ம பார்த்த தியானித்த இந்த நாளின் வசனம் என்ன? I am the door. யோவான் 10:9. நானே வாசல். If anyone enters through me, என் வழியாய் ஒருவன் he உட்பிரவேசித்தால் will be saved. அவன் ரட்சிக்கப்படுவான். So till now we have meditated on that. இதுவரையில நாம் இப்பொழுது தியானித்து The விட்டோம். last part. இப்போது பின்பாகம். And he will go in and out and find pasture. அவன் உள்ளும் செல்லுவான், புறமும் செல்லுவான், மேய்ச்சலை கண்டடைவான். ஹalleluya. Just give God a mighty hand of praise. கர்த்தருக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. Just imagine the freedom and the liberty you have when பாருங்க, you come to கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் பாருங்க. உள்ள போவான், வெளியே வருவான், நல்ல மேய்ச்சல். நீ சந்தோஷமா இருப்பான். Because your daddy is the shepherd. ஏனா உங்களுடைய கர்த்தர், உங்களுடைய தகப்பனார் மேய்ப்பர் அவர். Because it's Psalm 23:1, the Bible says, the Lord is my shepherd, I shall not want. 23 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். And he says, and I will take them to green pastures. நான் அவனை பசும்புள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்களிலே மேய்க்கச் சொல்லுவேன். And I will take him to still waters. அமர்ந்த தண்ணீர்களிலே அவனை கொண்டு போவேன். That is why I am telling you, you have to make
take Jesus as your good shepherd. அதற்கு தாங்க நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மேய்ப்பராக இயேசுவை வைத்தால் தான் இது நடக்கும். Friend, don't believe in any other doctrines today. எந்த விதமான சத்தியத்தையும் போதனையும் நம்பாதீங்க. You know, when God asked Peter, Peter, do you love me? ஆண்டவராக இயேசு கேட்டார் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? He said, yes Lord, I love you. ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன். Again he said, do you love me? மறுபடியும் கேட்டா, நீ என்னை நேசிக்கிறாயா? He said, yes, I love you Lord. ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Third time he asked Peter, மூன்றாவது முறையும் கேக்குறாருங்க, Peter, you love me? பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? He says, you know I love you God. ஆண்டவரே நான் நேசிப்பது உங்களுக்கு தெரியுமே. That he says, go and feed my lamb. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், போ என்னுடைய ஆடுகளை நீ மேய்ச்சலை காண்பி என்று. That is what we are trying to do today. இந்த நாளிலும் கூட நாங்க தான் அதை தாங்க செய்து We கொண்டிருக்கிறோம். are trying to tell you God is a good shepherd. அதுதான் நாங்க சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு நல்ல மேய்ப்பர். Lot of youngsters will come and ask me, sister, what should I do? How should I follow God? அநேக வாலிபர்கள் வந்து கேட்கிறார்கள், எப்படி நான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று That's சொல்லி. all. Even today I tell you, read the Bible very meticulously. இந்த நாளிலே கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், விடாமல் நீங்கள் வேதத்தை நன்றாக விடாமல் தொடர்ந்து வாசிக்கணுங்க. And you should spend time praying and having an intimate relationship with God. ஆண்டவருடைய ஜெபத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். You got to fast once a week, friend. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். Let me ask you, there are a lot of false prophets and false doctrines going on. Why are there so many false prophets? ஏன் இந்த நாளில் அநேக கள்ள போதனைகள் எல்லாம் வளர்ந்து வருகிறது? ஏன் அது வளருது வேகமா? Because people are listening to them. ஏனென்றால் அந்த கள்ள போதனைகளை கவனிக்க யாரோ ஒரு கூட்டம் இருக்கிறது, அதனால் அது வளர்கிறது. Yeah, Christians are not spending time. Muslims are spending time. So well, all the people are spending time with their God. Why are Christians not spending the time early in the morning? அநேகர் கூட புறமர ஜாதிகள் எல்லாரும் கூட கர்த்தரோடு அவருடைய தேவனோடு கூட அவர் கடவுளோட நேரத்தை அவர் ஒதுக்குகிறார்கள். ஏன் கிறிஸ்துவர்கள் அதை செய்வதில்லை? That is what they are not able to know the truth. அதனால தான் கிறிஸ்துவர்களால் உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள You முடியவில்லை. cannot worship all the family members of Jesus Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருந்தவர்கள், உலகத்தில் சம்பந்தமான குடும்பம் எல்லாரையும் நீங்கள் ஆராதிக்க முடியாது. Because Jesus said, I am the only way. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. Amen. You know, when you make Jesus Christ as your door, you are so safe. ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் உங்க வாசலாக நீங்கள் கொள்ளும் பொழுது You are very safe. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. You can go out. நீங்க வெளியே போகலாம். You can meet all the worldly people. உலகத்தாரை நீங்க சந்திக்கலாம். And you can come back safe. மறுபடியும் நீங்க பத்திரமா வந்து Because he will not leave you nor forsake you. ஏனென்றால் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He is on your right hand side. அவர் உங்களுடைய வலதுபுறத்தில் நிழலாய் இருக்கிறார். He will take care of you. அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். Let me again tell you an example. மறுபடியும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். In my school, I told you about the front gate and back gate. என்னுடைய ஸ்கூலை பத்தி சொல்லினேன்ல, பள்ளிக்கூடத்தை பத்தி முன் கேட்டும் உண்டு, பின் கேட்டும் உண்டு. So some students come and take admission in our school. எங்க ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக சில பிள்ளைகள் வருவார்கள். So when they take admission, they get an admission number. அவர்கள் வந்து அட்மிஷன் நம்பர் வாங்கி கொள்வார்கள். So after that they are confirmed, their admission is confirmed. அவங்களுடைய அட்மிஷன் அது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. So they can come through the front door, go in the evening, and come the next door. They can freely come in and go out, come in and go out. So admission, because they are the students of Abide School. இந்த அபேட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் ஆனதுனால அவங்க வருவாங்க, கேட்டுக்குள்ள வெளியே போகலாம், உள்ள வரலாம், வெளியே போகலாம். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைத்து விட்டது. Hallelujah. Hallelujah. But there are some students outside who don't have admission. வெளியில இருக்கிற அதே நேரத்தில் ஸ்கூல்ல படிக்காத பிள்ளைகளுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. They cannot come through the door. அந்த வாசல் வழியா வரதுக்கு அனுமதி இல்லை. Hallelujah. Hallelujah. You have to make yourself as a child of God. உங்களை கர்த்தருடைய பிள்ளையாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்க. And when you accept Jesus Christ as your Lord and Savior, உங்களுடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். and that the mark of that symbol of that is water baptism. அதற்கு அடையாளமாக தான் நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Just an admission and tell the world, you can go and tell all the world, I belong to Jesus Christ. And that is, telling the whole world and announcing, I am the child of the living God. அப்பொழுது உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நான் ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நான் மாறிவிட்டேன் என்று உலகம் முழுவதும் போய் உன்னால சொல்ல முடியும். All the dear children, all my dear friends who are watching this, அருமையான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே,
You don't have to worry what is there behind that door. உங்களுக்கு பின்னமாக என்ன நடக்கிறது என்று கவலைப்பட Behind அவசியம் that door. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது என்று கவலையே வேண்டாம். When Jesus is the door, ஆண்டவராகிய வாசல், ஆண்டவரே உங்களுக்கு வாசலா இருக்கும் பொழுது, then that behind the door he is standing there for you. அந்த வாசலுக்கு பின்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. There was a question asked to Michael Jackson. மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு நடனம் செய்பவரை, பாப் சிங்கரை, நடனம் ஆடுபவரை ஒரு கேள்வி கேட்டார். They said, what is your views about death? மரணத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? He was not willing to die. அப்ப அவர் சொன்னாராம், மரணமே இல்லை, மரிப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை. He wanted to live beyond immortality. மரணமே இல்லை, yes, நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். And I believe he attended some conferences and meetings where they were teaching about immortality, where they don't have some group of people were telling there is no death at all. மரணமே இல்லை என்று போதிக்கிற ஒரு கும்பல் உண்டு இந்த உலகத்திலே. அப்படிப்பட்ட கும்பல் நடத்துகிற மீட்டிங்ல எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். Friend, there are a lot of groups, Jehovah Witness, who they do not believe in Jesus. Be careful. If they come to your door, don't talk to them. We have to be very careful. Jesus is God. அதில் இன்னொரு கள்ள போதனை உண்டு. ஜெகோவா விட்னஸ் என்பவர்கள் அவர்கள் உள்ளே சிரிச்சு கொண்டே வருவார்கள், பின்பாக வந்து இயேசுவே இல்லை என்று சொல்லுவார்கள். எது உங்களுக்கு வாசலோ, பரலோகத்தின் வாசல் எதுவோ, ரட்சிப்பின் வாசல் எதுவோ, கடைசியிலே அவர்கள் இயேசு இல்லை என்று சொல்லி விடுவார்கள். ஜாக்கிரதையா இருங்கள். இது நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. Most important, share this message with everybody who are confused. இந்த செய்தியை கூட குழப்பத்தோடு இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். I'm telling you, I saw a live show. நாளையில ஒரு லைவ் ஷோ நான் பார்த்தேன். And it's about Judge Caprio. I don't know how many of you all watched that on Facebook, and he's a very wonderful judge, and it's in I think in America, and the show is live. They show you each court case. நீதிபதி கேப்ரியா குறித்து நான் பார்த்தேன். ஒவ்வொரு கேஸாக அவர்கள் நடத்துவதை லைவ்ல ஃபேஸ்புக்கில் காட்டுவார்கள். So this is about traffic rules. So one little boy, his father had come for that court case. டிராஃபிக் ரூல் மீறினவர்கள் ஒரு பையன், ஒரு தகப்பன் மீறினார். அதனுடைய பையனும் அந்த கோர்ட் கேஸ் He was just 5 years old, friend. அந்த மகன் ஒரு 5 வயது தான் இருக்கும். The judge did not know anything about him. அந்த மகனை, சின்ன பிள்ளையை குறித்து ஜட்ஜுக்கு, நீதிபதிக்கு ஒன்றும் தெரியாது. So he said, come up on the platform. அப்பொழுது நீ மேடைக்கு வா என்று சொல்லி நீதிபதி அழைத்தார். So he looked like a normal kid, and he went up on the platform. ஒரு சாதாரண ஒரு சிறு மகனாக, பிள்ளையாக அவன் பிளாட்ஃபார்ம் மேல் ஏறினான். So very jokingly, sometimes the judge asked for humor. He said, should I charge your father? Is he guilty? அப்பொழுது அந்த பிள்ளையை கேட்டார், உங்க அப்பா செய்த தவறுக்கு நான் தண்டனை கொடுக்கவா அப்படின்னு கேட்டார். So he didn't know what to say. அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. He said, my father is not guilty. என் ஃபாதர் கில்ட்டியா இல்லை அப்படின்னு சொன்னான். So then then the judge asked him, what do you want to become? அப்பொழுது நீதிபதி கேட்டார் அந்த சின்ன பையனை பார்த்து, சிறியவனை, நீ என்னவாய் வர வேண்டும் என்று விரும்புகிறாய்? He said, I want to become a scientist. நான் ஒரு விஞ்ஞானியாய் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். And I want to find a medicine for immortality. Nobody should die. ஆமென். யாரும் மரித்து போகாமல் இருக்கணும், அதற்காக நான் மருந்தை கண்டுபிடிக்க போகிறேன் என்று சொன்னார். My heart broke when I saw that. அதை பார்த்தபோது என்னுடைய இதயம் உடைந்து போனது. Maybe he loves his grandmother or grandfather. Something is there. ஒருவேளை யாரும் இருந்து போனவர்களை அவன் நேசித்தானோ என்னமோ, தாத்தாவை, பாட்டியை அவன் இப்படியாக சொன்னான். He didn't want anybody to die. யார் இந்த உலகத்திலே மரித்து போக கூடாது என்று சொல்லி The judge was shocked. அந்த நீதிபதிக்கு அதிர்ச்சியானார். Because again he asked, what do you want to become? மறுபடியும் அவர் கேட்டார், நீ என்னவா விரும்புற? I want to find a medicine for immortality. ஆமென். சாகாம இருப்பதற்காக நான் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். Friend, there are so many people today afraid of death. ஆமென். எனக்கு அருமையான நண்பர்களே, நாளிலே சாவை, மரணத்தை குறித்து அநேகர் பயப்படுகிறார்கள். Because Jesus said there is life after death. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மரணத்துக்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. Oh, let's give God a mighty hand. கரங்களை தட்டுவோம். ஆமென். கரங்களை. You don't have to fear. பயப்பட தேவையில்லை. That is why you have to live a life worthy for the master, so that you become worthy to enter into the kingdom of God. அதுக்காக தான் உன்னுடைய எஜமானனுக்காக நீ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும். பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் பயனுள்ள அந்த இடத்துக்கு நாம போக முடியும். Yeah, the father and mother of Michael Jackson had not told him he was a great singer, but he lost his soul.
அல்லேலூயா. அவருடைய தாய் தகப்பன் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. பெரிய பாடகராக இருப்பார், ஆனால் தன் வாழ்க்கையை இழந்து போனார். Hallelujah. Hallelujah. He was doing all kinds of things and he was ready to even spend millions of dollars for immortality. ஆமென். சாகாம இருப்பதற்காக $1,000,000 அவர் செலவு பண்ண ஆயத்தமா இருந்தார். And then this little boy, the father and mother didn't tell him anything. அந்த சின்னவனுக்கு கூட, சிறு பையனுக்கு கூட அவன் அப்பா அம்மா மரணத்தை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. Hallelujah. Hallelujah. But today, இந்த நாள் the Holy Spirit tells you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், Jesus is the door. ஆண்டவராக இயேசுவே வாசல். Let us close our eyes. எல்லார கண்களை மூடுவோம்.